ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய் பார்த்தேல் அப்படின்னாக்கா, வெந்தய சொப்பு எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், முள்ளங்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதே போல் வாழைக்காய், குட்டியாக தேங்காய், இது கொழுவுலலாம் வைக்கிற தேங்காய் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன தலிகை பண்ண போகிறேன்றதை வாங்கோ என் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், ஸோ பேக் டு பெவிலியன். என்னோட கிச்சனுக்கு நான் வந்துட்டேன். 5 நாள் பயங்கர சூறாவளி சுற்றுப்பயணம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருச்சிக்கு போனேன், அங்கே சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. திருச்சியிலேருந்து சென்னை போயிட்டு எங்கள் ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதாவது சின்ன கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தவா, அவரோட பையனுக்கு கல்யாணம். அந்த ஃப்ரெண்டோட அம்மா தான் எங்கள் ஆத்துக்காரரோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் அப்படின்ட்டு அவாலையும் நாங்கள் மீட் பண்ணினோம். நான் இது எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு, நாங்கள் 22 வருஷம் நெய்பர்ஸ், ரொம்ப ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவள் சென்னையில் ஆப்தமாலஜிஸ்ட், கண் டாக்டராக இருக்கா. அவாத்தில் அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு பழைய நினைவுகள்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் பேசி அந்த மாதிரி. ஸோ எங்கே பார்த்தாலும் அலைஞ்சது எல்லாம் என் ஃபேஸில் எல்லாம் தெரியும், அப்படியே ஊதி கிடக்கு, கண்ணெல்லாம் உள்ளே போய் கிடக்கு, சரியான தூக்கம் இல்லை. நேற்றுக்கு கம்ப்ளீட்டாக சென்னை டு பெங்களூர் நான் தான் ட்ரைவ் பண்ணினேன். ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு பாடியெல்லாம் ஒரே வலிக்கிறது, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது உடம்பு. ஸோ அதனால் சிம்பிள் தலிகை தான் இன்னைக்கு. ஒரு மதுவா டிஷ் பண்ண போகிறேன். அது என்னென்ன டீட்டெயில்ஸுன்றதை குக் பண்ணச்ச காமிச்சுட்டே வரேன். பெருசாக இந்த தடவை எனக்குன்னு பர்சனலாக ஷாப்பிங் பண்ணலை. மெயினாக பண்ணது சாரீ ஷாப்பிங் தான். என்னால் அதெல்லாம் லாங் வீடியோ நான் எடுக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். பிகாஸ் அந்த டைம்குள்ளே அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற நேரத்தில் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. அனதர் திங், இதில் நிறையா பேர் சம்மந்தப்பட்டிருக்கா. இது என்னோட பர்சனலா அப்படின்னா நான் காமிக்க முடியும். இதுல நிறைய பேர் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் விரும்ப மாட்டான்னு தெரியாம நான் பாட்டுக்கு காமிச்சிட்டு பின்னாடி அதுக்கு ஒரு நெகட்டிவ் பேர் வாங்கின்ற கூடாது. அதனால நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் போனது என் மச்சினர் பொண்ணை கூட்டின்னு போய் சாமான்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் தான் முக்கியமா இருந்தது. ஒண்ணுமே வாங்கல பெருசா. பார்த்தேன் அப்படின்னாக்கா, வசந்த பவன்ல மத்தியானம் லஞ்ச் ஏதோ சாப்பிட்டோம். அங்க இட்லி பொடி, சுண்டக்காய் வத்த குழம்பு, இட்லி பொடி வாங்கினேன். அதுக்கப்புறமா வேற ஒரு இடத்துல இது அடையாறு ஆனந்த பவன் நினைக்கிறேன். நல்ல காரம்லாம் இந்த தெலுங்குல கிடைக்கும் இல்லையா, ஆந்திரா ஸ்டைல், அது மாதிரி கார்லிக் கார பொடின்னு சொல்லி இதுவுமே இட்லிக்கு தொட்டுக்கிறது தான் வாங்கினேன். எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா இந்த பவன்டோ என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட். இங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை பெங்களூர்ல, இது ஒன்லி தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு, நான் சொன்னேன் இல்லையா, என் நெய்பர் எனக்கு 2 பியூட்டிஃபுல் சில்வர் விளக்கு வச்சு கொடுத்தா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாத்துக்கும் மீறி இந்த பை அவ கொடுத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அம்மா ரொம்ப வருஷம் நெய்வேலியில இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி கூட பின்னி கொடுத்துருக்கா. ஆனா எங்க அம்மா நினைவா ஒரு கூட எங்க கிட்ட எல்லாம் இல்ல. எங்க அம்மா இதே வேலை, சும்மா யாராவது மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மத்தியான நேரத்துல இந்த கூட பின்னி தருவா. காசெல்லாம் எதுவும் வாங்கிக்க மாட்டா. இதே கலர் காம்பினேஷன்ல சில பேருக்குலாம் போட்டு கொடுத்ததுனால, இதை பார்த்தா எங்க அம்மா நினப்பா இருக்கு அப்படின்னு, இதை எடுத்துன்னு போ, நான் நிறைய பேருக்கு நெய்வேலியில் ஒரு பொண்ணு பாவம் முடியாதவ சிங்கிள் மாமா இருக்கா, அவகிட்டேருந்து வாங்கி நான் இந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா பண்றேன், நீ இதை எடுத்துன்னு போ அப்படின்னா. ஸோ இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஐட்டமாக போயிடுது. ஸோ இப்போ நம்ம ட்ரிப்போட சாராம்சம் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ பேக் டு பெவிலியன், நம்மளுடைய கிச்சனில் போய் நம்ம தலிகை பண்ண போகலாம். எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்கோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் நனைச்சி வச்சுன்னு இருக்கேன். கடலைப்பருப்போடு சேர்ந்து அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், வத்த மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் இதோட வச்சு அரைச்சிக்கணும், ஜலம் குத்தாமல். அப்புறம் மெந்திய சோப்பு வெறும் இலை மட்டும் எடுத்துட்டுருக்கேன். அந்த தண்டுலாம் இருந்தால் கசக்கும்.
ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பருப்பை வந்து நல்லா ஜலத்தை வடிகட்டிட்டு அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுன்ட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு, வத்த மிளகா, பச்சை மிளகா அவாவா காரத்துக்கு தகுந்தாப்பில், மஞ்சப்பொடியும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சதை நான் எடுத்துட்டுருக்கேன். இல்லைனா வெறும் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன், ஏன்னா அது வந்து கடலைப்பருப்பு கேஸ் ஐட்டம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை. இது அத்தனையுமே நம்ம இப்போ நல்லா கரக்கரான்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஜலம் குத்த வேண்டாம். இப்போ பார்த்தேன்னா நம்ம இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்தாப்புல பண்ணலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துன்றதை வச்சு நம்ம இப்போ இதை பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து மட்வாடி பல்யா இல்லைன்னா மட்டோடி பல்யான்னுவா. இது ஒரு மாத்வா ஸ்டைல் காய் தான். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நமக்கு வந்து பருப்பூசலி மாதிரி இருக்கும். நான் பருப்பூசலி வந்து துவரம்பருப்பு போட்டு தான் நான் பண்ணுவேன். இது வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு டிஷ். இது ஆக்சுவலாக இது வெந்தயக்கீரை போட்டு பண்ணலாம், இல்லைன்னா கொத்தரங்காய் போட்டு பண்ணலாம். நான் இப்போ இதுக்கு வந்து வானடியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இது சுட்டதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு கொட்டிட்டு இந்த பருப்பை போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து இங்கே சொல்லுவா, இந்த இது வந்து பாட்டி காலத்துல பாட்டி எல்லாம் பண்ணினது. இப்போ ஆல்மோஸ்ட் இது கலதோகிறது டிஷ் அப்படின்னு, அதாவது மறந்து போனா இல்லைன்னா தொலைச்சிட்டோம் நம்ம அந்த டிஷ்ன்ற மாதிரி. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி நிறைய இப்ப நமக்கு வந்து மாறி போயிடுத்து. ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ரிச், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நோ ஆனியன், நோ கார்லிக். ஸோ எல்லா நாளுமே இதை பண்ணிக்கலாம். இதை வந்து சப்பாத்திக்கு கூட ட்ரையா உள்ள வச்சுட்டு ரோல் பண்ணி பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இப்போ எண்ணெய் சுட்ட உடனே இதை நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து கடுகு ஜீரகத்தை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக கலருக்கு வந்து வாசனைக்கும் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, காரத்துக்கு அது மேலே வாசனைக்கு வந்து வேணுன்னா வத்த மிளகாய் போட்டுக்கலாம். எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி நான் வந்து இந்த அரைச்சதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பருப்பூசியில் வந்து தேங்காய் இது இந்த மாதிரி நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணச்ச நீங்கள் பார்த்தே இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட மாட்டோம். இதில் வந்து இந்த ஜீரகம், தேங்காய் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா உதிராக வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும். அடிக்கடி கைவிடாமல் நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருந்தேன்னா நல்லா உதிராக வந்துடும், பச்சை வாசனை போயிடும். ஸோ இப்போ பார்த்தேன்னா இது அழகாக நல்லா உதிராக வந்துடுத்து. நான் இதோட வந்து வெந்தயக்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வெரி ட்ரெடிஷ்னலாக வெரி டேஸ்டியாக இருக்கும். இதோட நீங்கள் வந்து கொத்தரவங்காய் இல்லைன்னா பீன்ஸு, அவரைக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் அடிஷ்னலாக நம்மளாக பண்ணுறது. பட் வெரி ட்ரெடிஷ்னல்னு ஆத்தென்டிக்குன்னு பார்த்தாக்கா வெந்தயக்கீரை போட்டு பண்ணுறது தான். இது வந்து இங்கே உள்ள இந்த உத்தர் கர்நாடகா ஃபுட், இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து கானாவலி ஃபுட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபுட்டு ஷாப்பில் வந்து நீங்கள் போனேன்னா முள்ளங்கி, வெந்தயக்கீரை இதெல்லாமே வந்து ஒரு சாலடில் கொடுப்பா. ராவாக தான் சாப்பிடுவா. அதுவே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கீரை வந்து அப்படியே உரு தெரியாமல் வதக்கணுன்றது அவசியம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தெல்லாம் எவ்வளோ அழகாக சுருண்டு வந்துடுத்து. இதுக்கு மேலே இதை போட்டு கொலை பண்ணக்கூடாது, ஏன்னா கீரை வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு ஐட்டம். ஸோ ரொம்ப குக் பண்ணி அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூவை வந்து நம்ம பாழ் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் சாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு உள்ளே வச்சு ரோல் மாதிரி பண்ணி கையில் டப்பிக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆஃபீஸ்க்கு போகிற வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம், பட் பெரியவா எடுத்துன்னு போகலாம் லஞ்சுக்கு அது மாதிரி. இதில் நோ ஆனியன், நோ கார்லிக், ஏகாதசி நாட்கள்லாம் கூட இதை பண்ணி எடுத்துக்கலாம். சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நமக்கு இப்போ மாத்வா ஸ்டைல்
மட்வாடி இல்லைன்னா மட்டோடி பல்யா ரெடி. வெந்தயக்கீரை போட்டது. ஸோ வாழைக்காய் 2 எடுத்துன்னு இருக்கேன். அதை வந்து பாதியாக கட் பண்ணி கொஞ்சமாக தான் இந்த ஜலம் குத்திருக்கேன் அதில். இது ஆக்சுவலாக ஸ்ட்ரீம் குக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரீம் குக் பண்ணாததுனால ஒரு விசில் வந்த உடனேயே ப்ரெஷர் இருக்கும்போதே விசிலை கம்ப்ளீட்டாக தூக்கி ப்ரெஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டான பதத்தில் குழையாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நமக்கு வந்து வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்த உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பண்ணேன்னா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் பார்த்தேன்னாவே ஹார்டாகவே இருக்கும். இதை நம்ம வந்து சீவிட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டிதான். தோலை எடுத்துட்டு சீவிக்கணும். நடுவில் சாதத்தை வச்சுடலாம். வாழைக்காய் வதக்கின அதே வேக வச்சா அதே குக்கர்லேயே லேசாக அலம்பிட்டு அதுலேயே சாதத்தை வச்சுட்றேன். ஸோ நான் அந்த மட்வாடி பல்லியா பண்ண அதே பாத்திரத்தையே எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து வாழைக்காயை நான் அழகாக இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து சீவி எடுத்துட்டுருக்கேன். இந்த காயை வந்து ஜென்ரலாக தேங்காய் எண்ணெயில் பண்ணையெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன். இது சுட்ட கையோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை பேசிக் தாளிப்புகள் தான். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். ஸோ கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சுடுத்து, பருப்பு செவந்துடுத்து. கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ இந்த வாழைக்காயை சீவி வச்சதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேக வைக்கச்ச உப்பு போட்டுனேன், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தோன்னா நல்லாவே வதங்கி எடுத்து இதுக்கு மேலே நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா வாழைக்காய் பொடி மாஸ் செமையாக ரெடி ஆகிடுது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுக்கு நான் இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. அந்த சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுது. அப்போ அடுத்தாப்பில் தொகையில் அரைச்சுண்டுடலாம். ஸோ முள்ளங்கி தொகையில் அரைக்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் போட்டுருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், ஒரு இலந்தப்பழ சைஸ் அளவுக்கு புளி, இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஸோ போன இடத்துல ஹெவி சாப்பாடு, நடுவில் இன்பிட்வீன் ட்ராவலில் ஹோட்டல் சாப்பாடு, நடுவில் ஒரு ரிசப்ஷன் சாப்பாடுன்னு பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி குழம்பு, ரசம், சாம்பார் எதுவுமே பண்ணாமல் ஒரு தொகையில் அரைச்சி இந்த காய் 2ம் பண்ணியிருக்கேன். ராத்திரி ஒரு 4 சப்பாத்தி பண்ணால் போகிறோம். எனக்கு 2, எங்கள் ஹஸ்பண்ட்க்கு 2. இந்த பல்யா ப்ளஸ் தொகையிலையே வச்சு நாங்கள் ராத்திரி தொட்டுருவோம். இன்னி பொழுது இப்படி ஓடிடும். பருப்பெல்லாம் செவந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி ஆட் பண்ண வேண்டிதான். பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுத்து. ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் சைஸ் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயமே இல்லாமல் கூட இதை அரைக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ராத்திரி நான் சொன்னேன் இல்லையா, சப்பாத்திக்கும் தொட்டுப்போம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும்.
வெங்காயம் பூண்டு எப்பயுமே ஆப்ஷனல் தான், வேண்டான்றவா அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணதுனால ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப வேண்டாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் ஒரு சின்ன முள்ளங்கி 2 சைஸ் எடுத்துட்டுருக்கேன். இதுக்குண்டான உப்பையும் நம்ம இப்போ ஆட் பண்ணோன்னாக்கா காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த உப்புலேயே இது சீக்கிரமாக குக் ஆகிடுச்சுனாக்கா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்க வேண்டியதான். தொகையல் நமக்கு ரெடி ஆகிடும். இது வதங்கினதுக்கப்புறமா அரைச்சிட்டு காமிக்கிறேன். இன்றைக்குண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கர்நாடகா மாத்வா ஸ்டைல் மட்வாடி பல்யா இல்லைன்னா மட்டோடி பல்யான்னு வெந்தயக்கீரை போட்டு பண்ணுறது. கண்டிப்பாக இது பருப்பூசலி மாதிரி டேஸ்ட் இல்லை, வேறு மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வாழைக்காயை போட்டு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் முள்ளங்கி போட்டு தொகையில் அரைச்சிருக்கேன். போராத குறைக்கு நான் இப்போ வாங்கினு இந்த சாமான்கள்லாம் பொடிகள்லாம் வேறு இருக்குது, தயிர் இருக்குது. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.